வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 5/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 366. இந்த 366க்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினியும் கிடைக்கல. நம்ம வந்து 6ஆம் நம்பர் டபுள்ஸில் எதிர்பார்க்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பரும் வரல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் வந்து 3ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. டபுள்ஸில் 6ஆம் நம்பர் நம்மளுக்கு எதிர்பார்க்காதனால நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபில் ஆகிடுச்சு. இதில் ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 8-4-2. இந்த 8-4-2க்கு பார்த்திங்கன்னா 8ம் 4ம் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. நம்மளுக்கு இதில் வந்து போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் 2 பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4-8-5 4-8-6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் வந்து 5க்கு பதிலாக 2ஆம் நம்பரோ 6க்கு பதிலாக 2ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 8-4 அப்படின்றது வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து அதில் ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ல் ஒரு நம்பர் வரும். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அதுவும் ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்குது. 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்திருக்குது. 8-4-2 நம்மளுக்கு 8-4 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. 2ல் ஒரு நம்பர் அப்படியே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 6-0-9. இந்த 6-0-9க்கு 6ஆம் நம்பர் 0 ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6-0-9க்கு 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா இதுலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசியில் 2 செட்டு நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம். ஜஸ்ட்டில் அதுவும் வந்து மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 6-0-1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 6-0-1க்கு அப்படியே 9ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்படியே செட்டாகவே பாஸ் ஆகிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி. இன்றைக்கி 6 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. 2லேயுமே பார்த்திங்கன்னா பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து போர்டு விசா வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட் எதுவும் வெற்றி கிடைக்கல. இன்றைக்கி ஒரு 6 மணிக்கும் 8 மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. ஒரு போர்டு மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி வரல. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 5/9/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதை பாருங்கள் 7-6-7-0-30-90-6-5. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-3-0-7-3-5, 7-6-0-7-6-5, 9-3-0-9-6-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அது பாருங்கள் 7-2-7-5, 4-1, 4-5, 4-8, 2-1. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-8-1, 7-8-5, 7-2-1, 7-2-5, 4-8-1, 4-2-5.
அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-7 1-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 7-2, 7-1, 7-6, 9-1, 9-6, 2-6. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-9-1, 7-9-6, 7-2-1, 7-2-6, 3-9-1, 3-2-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 7-9 7-9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர்டு விசாவும் சேஞ்ச் ஆகி வரக்கூடும். அதனால் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3-3, 4-4, 9-9, 2-2 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் தான் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாமல் தான் இருக்குது. வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கெலாம் வீடியோ போட முடியுமா என்னன்றதே தெரியாமல் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது மார்னிங் 9:15 ஆகிடுச்சு. நமக்கு இதுக்கு மேலே தான் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். நமக்கு அது மாதிரி டைமிங் சரியாக செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலான்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.